ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து சண்டே ஈவினிங் வந்து அபுதாபி சிட்டிக்குள்ளே இருக்கிற கலிஃபா பார்க் தான் போயிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் தான். நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே தான் கிளம்பியிருந்தோம். அப்போ வெயில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இதான் யூஏயில் இருக்கிற ஸ்கூல் பஸ் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. இது சைடு வந்து ஒரு கேமரா இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸை வந்து நம்ம ஸ்கூல் பிள்ளைகளை இறக்கி விடுறப்போ கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கேமரா வந்து ஃபோட்டோ எடுத்து ஃபைன் விழும். பார்த்துக்குங்க. நாங்கள் வந்து இப்போ பார்க் வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காரை பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுக்க வந்தாச்சு. இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2 திராம்ஸு. அப்புறம் வந்து மியூசியம் இருக்குது, இதுக்கு வந்து 5 திராம்ஸு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தான் போகிறோம். இதான் மியூசியத்தோட என்ட்ரன்ஸு. நாங்கள் இப்போ வந்து உள்ளே வந்துட்டோம். அந்த காலத்தில் இவங்க வந்து எப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிறதான் இது உள்ளே வந்து இருக்குது. வாங்க இப்போ பார்க்கலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூசியத்துக்குள்ளே ஓவரால் வியூ வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு மினியேச்சராக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம இதில் தான் சுற்றி பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோப் கார் தான். ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபுல்லாக நமக்கு சுற்றி காமிக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா இருந்துச்சு. என்னென்னா அவங்க அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் அவங்க வந்து அந்த அளவுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கு வந்து எதுவுமே பொம்மை மாதிரி தெரில, எல்லாமே ஒரிஜினல் மாதிரி தான் இருந்து பக்கத்துலேயே போய் நமக்கு வந்து இந்த ரோப் கார் வந்து நீட்டாக அழகாக காமிக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக நீங்களும் அப்படி பாருங்கள். அதாவது அந்த காலத்தில் வந்து யூஏயில் வந்து எப்படி இருந்தாங்க, கரண்ட் இல்லாமல் அந்த மாதிரி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இதில் வந்து ஃபுல்லாக அவங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுமே ரொம்ப சூப்பராக இருந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து பார்க்குறக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலையும் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. படிப்பு அந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க காமிச்சிருப்பாங்க. இப்போ வந்து யூஏ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கடல்லேருந்து பெட்ரோல்லாம் எப்படி எடுக்கிறாங்க அதையும் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து கரண்ட்டாக யூஏ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சூப்பராக இதில் வந்து காமிச்சிருந்தாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இதுலேருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் நீட்டாக பார்த்துருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை வந்து எந்த அளவுக்கு நல்லா படிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா படிக்க வைங்க. ஸோ கல்வி இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துலனாலும் நம்ம வந்து ஒரு நல்ல லைஃப் வந்து நமக்கு செட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. இப்போ வந்து மியூசியம் ஃபுல்லாக நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இந்த பார்க் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பார்க் தான். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஈவினிங் டைம் வந்து நல்லா வெயிலெலாம் இல்லாமல் இருக்கிறப்போ சுற்றி பார்க்குறக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து சண்டே அந்த மாதிரி ஃபேமிலியோடு இங்கே வந்து மறக்காமல் சுற்றி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இன்னும் இங்கே உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு அப்படியே போய் பார்க்கலாம்.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம். இப்போ வந்து இது சீசன், ஸோ அதனால் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இந்த சம்மர் டைமில் தான் இது வந்து இனி பழுக்கும், நமக்கு சீசன் டைம் இது. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்காப்பள்ளி மரம். இதெல்லாம் நான் வந்து ஸ்கூல் டைமில் பார்த்தது. ஸோ இப்போ பார்த்ததுனால போய் நான் வந்து 2 பறித்து சாப்பிட்டேன். ஆனால் இதெல்லாம் பறிக்கக்கூடாதுன்னு தான் அதில் போர்டு வச்சுருந்தோம். ஆனாலும் நம்ம அதெல்லாம் கேட்போமா போய் பறித்து அதை டேஸ்ட்டும் பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து குதிரை வண்டிலாம் சவாரி இருக்குது. அப்புறம் தனியாக குதிரை சவாரியும் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரில. பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி குட்டீஸ்க்கெலாம் நல்லா விளையாடுறதுக்கு வந்து நல்லா சூப்பரான இடம் தான். இங்கே வந்து 2-3 இடத்துல வந்து ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மளுக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குட்டீஸ் விளையாடுற இடத்துக்கு வந்தாச்சு. இது வந்து பைக் ரைடு. இது வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஏர் பலூன். குட்டீஸ்லாம் நல்லா ஜம்ப் பண்ணி விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது 1 ஹவருக்கு வந்து 15 கிராம்ஸ் தான். இது வந்து ரேட் வந்து சூப்பராக ரீசனபிளாக இருந்துச்சு. அதே மாதிரி வெளியும் நிறையா இந்த மாதிரி விளையாடுற கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து அந்த ஒரு கேம் மட்டும்தான் விளையாடணும். ஸோ குட்டீஸ்க்கு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இங்கே லைப்ரரியுமே இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஃபவுண்டெயின்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கு வந்து வியூ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ்க்கெலாம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். நைட்டு வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து பார்க் நல்லா பெருசாக இருக்கிறதுனால சுற்றி பார்க்குறக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்க்குமே ரொம்ப நீட்டாக இருந்து, நாங்கள் போன அன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு கூட்டமும் இல்லை. ஸோ அதனால் சுற்றி பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா செடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா கடல் தண்ணியை தான் நமக்கு நல்ல தண்ணியாக மாற்றி இங்கே இது பண்ணுறாங்க. அதுலேயுமே அவங்க இந்த அளவுக்கு செடியெல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. எனக்கு இவங்கக்கிட்ட பிடிச்சதே என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ரோட்டோரமாக இருந்தாலும் சரி, ஒரு பார்க்காக இருந்தாலும் சரி, செடியெல்லாம் அந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருப்பாங்க. இந்த பார்க்கில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் தாங்க. இந்த ட்ரெயின் வந்து 1 ஹவருக்கு ஒருக்கா ஃபுல்லானதுக்கப்புறம் தான் எடுக்காங்க. இதுக்கு வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னா 3 கிராம்ஸ் தான். ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு. அது இல்லாமல் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ட்ரெயினில் போகிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வர்றப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயினில் ஆளே இல்லை. ஒவ்வொருத்தராக தான் வந்து டிக்கெட் எடுக்க தான் ஆள் வந்துச்சு. ட்ரெயின் ஃபுல்லானதுக்கப்புறம் தான் ட்ரெயின் வந்து எடுக்கிறாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு டைம் பாஸ் பார்த்திங்கன்னா இந்த கேம் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. ட்ரெயின் எடுத்துட்டாங்க பாருங்கள். வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு சுற்றி பார்க்குறக்கு. இந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
இந்த நைட் டைமில் இந்த ட்ரெயினில் போகிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்து நல்லா காத்தோட்டமாக சுற்றி பார்க்குறக்கும் நல்லா இருந்து. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி கேட் போட்டிருப்பாங்கள்ல அந்த மாதிரி இங்கேயும் மினி ஹிச்சராக போட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்து. இந்த மாதிரி கேட் வந்து ஒரு 4 லொக்கேஷனில் வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயினில் போன ஃபீல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்து. அதுலேயும் ஹைலைட் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த குகைக்குள்ளே போகிறது இன்னுமே சூப்பராக ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நம்ம ஒரிஜினலாக ஒரு ட்ரெயினில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த குகைக்குள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்தம். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அந்த ட்ரெயினுக்குள்ளே போயிட்டு வந்திருந்தோம் நாங்கள் எல்லாருமே. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து ஃபுல்லாக பார்க் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு. சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்தோம். ஸோ நீங்கள் வந்து அபுதாபியில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பிளேஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்து. குட்டீஸ்க்கெலாம் நல்லா என்ஜாய் பண்ணுறக்கு ஒரு சூப்பரான ஏரியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கே ஏறணுமோ அங்கே வந்தாச்சு. நாங்கள் வந்து நைட்டு ஒரு 9:30 ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறப்போ. ஸோ சூப்பராக ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம். ஸோ நீங்கள் மறக்காமல் அபுதாபியில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பார்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.